வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். கொத்தமல்லி புலாவ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கொத்தமல்லி நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகா நான் 4 எடுத்திருக்கேன். சின்னதாக இருக்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். நீங்கள் 3 எடுத்துக்கோங்க நல்லா பெருசாக. தேங்காய் துருவனது 2 டேபிள் ஸ்பூன், இஞ்சி ஒரு சின்ன துண்டு, பூண்டு ஒரு 5 பல்லு. இதை எல்லாமே நான் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் 2, லவங்கம் 2, ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், பிரியாணி எல்லாம் 1 எடுத்திருக்கேன். சாப்பாட்டு அரிசி நான் இந்த கப்பில் நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த கப்போட சைஸ் வந்து 250 மில்லி. இது ஃபுல்லாக நான் எடுத்திருக்கேன். நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் பச்சை பட்டாணி இந்த கப்பில் பாதி எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயத்தை நல்லா மெல்லிஸாக நீட்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா, துருவன தேங்காய், சீரகம், சோம்பு, அது கூடவே கொத்தமல்லி இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். குக்கர் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எடுத்து வச்சிருக்கிற பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நான் நல்லா வதக்கிட்டேன். பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வரணும். இது கூட பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் இதில் ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். நம்ம போட்ட பேஸ்ட் நல்லா 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிற அரிசியை இதில் போட்டுக்கிறேன். அரிசியை நான் அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் நான் அரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கணும். நான் நார்மல் அரிசி தான் போட்டிருக்கேன். அதனால 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் பாஸ்மதி அரிசி போடுறதா இருந்தால் 1 கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி வச்சா போதும். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். 2 விசில் வந்ததுமே கேஸ் ஸ்டவ்வை கம்மி ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் கம்மியிலேயே. அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு. நான் கரெக்டாக 2 விசில் விட்டுட்டு 5 நிமிஷம் கம்மி ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அதனால தான் இப்படி நல்லா உதிராக வந்திருக்கு பாருங்கள் சாப்பாடு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொத்தமல்லி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸி இதை செய்யறது. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம எப்பயும் சாப்பிட்றத விட ஒரு டிஃப்ரெண்ட் டிஷ்ஷாக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.